மக்கள் வணக்கம். மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆலயம் என்பது ஏதோ வழிபாட்டிற்குரிய இடம் என்று மட்டும் எண்ணிவிடக்கூடாது. ஆலயங்கள் சமூக பொறுப்பையும் உலக அமைதியையும் ஏற்படுத்தும் உன்னதங்கள் என்றால் கூட மிக இல்லை. அந்த ஆலயங்களை உங்கள் கண்முன் கொண்டு வருவதற்காகவே இதோ இந்த ஆலயம் நிகழ்ச்சி உங்களுக்காக. எத்தனையோ திருக்கோவில்கள், எல்லாமே இறைவனின் அருள் நிலையங்கள். சைவமும் வைணவமும் தமிழகமெங்கும் பரவி இருக்க எவ்வூரிலும் சிவத்தலமும் உண்டு, பெருமாள் தலமும் உண்டு. சென்னைக்கு அருகே பொன்னேரியில் உள்ள மிக பழமையான கோயிலான இந்த ஆனந்தவள்ளி உடனுறை அகத்தீஸ்வரர் திருக்கோவிலையே இன்றைய நமது ஆலயம் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கிறோம். வாருங்கள், கோவிலை வலம் வருவோம். சென்னையிலிருந்து வடக்கே செல்லும் வழியில் 35 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் ஊரே பொன்னேரி. முற்காலத்தில் கும்பமுனி மங்கலம் என்றழைக்கப்பட்ட இந்த ஊரில் அமைந்திருக்கும் திருக்கோயிலே அருள்மிகு ஆனந்தவள்ளி உடனுறை அகஸ்தீஸ்வரர் ஆலயமாகும். சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்ற நேரத்தில் அகத்திய முனிவர் முதலிய ரிஷிகள் தேவர்கள் எல்லாம் வந்து கூடியதால் வடக்கு தாழ்ந்து தெற்கு உயர்ந்தது. சமன் செய்ய அகத்தியரை தெற்கே அனுப்பினான் சிவபெருமான். தென் திசைக்கு வரும் வழியில் பல இடங்களில் சிவபெருமானை பூஜித்தார் அகத்தியர். அப்படி அகத்தியர் வழிபட்ட திருத்தலங்களில் இந்த பொன்னேரி திருத்தலமும் ஒன்று. எனவேதான் இத்தல இறைவனுக்கு அகஸ்தீஸ்வரர் என்னும் திருநாமம் ஏற்பட்டது. நான்மறை ஓதும் வேதியர் வாழ்ந்த சதுர்வேதி மங்கலத்திற்கு தென்மேற்காகவும் அகத்தியர், கௌதமர், பரத்வாஜர் யாகம் செய்த பஞ்சேஷ்டிக்கு வடமேற்காகவும் திருவேற்காடு என்னும் பகுதிக்கு வடகிழக்காகவும் ஸ்ரீ காளகஸ்திக்கு தென்கிழக்காகவும் இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிறது. சிவபெருமானுக்கு இடதுபுறத்தில் அம்மை இருப்பதுதான் பழமையான கோலம். ஆனால் இந்த திருக்கோயிலிலோ உமையம்மை சிவபெருமானை பூஜிக்கும் காரணத்தால் இறைவனுக்கு வலதுபுறத்தில் எழுந்தருளி இருக்கிறார்.
கொடி போன்ற இடையுடைய நாயகி சிவபூஜையால் பேரா அகத்தியருக்கும் பரத்வாஜருக்கும் சிவபெருமான் அரியும் அரணுமாக காட்சியளித்த இந்த திருத்தலம் சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டுள்ளது என்பதை அறிய முடிகிறது. அமாவாசையன்று இந்த திருக்கோவிலில் நடைபெறும் சிவசக்தி பூஜை மிக சிறப்பான பூஜை என்று அடியவர்களால் நம்பப்படுகிறது. சக்தியின் உள்ளகத்தில் இறைவன் எழுந்தருளி இருப்பதினால் இங்கே சுவாமி அகஸ்தீஸ்வரன் என்று அழைக்கப்படுகிறான். கைலாயத்தில் ஒருமுறை சிவபெருமானின் தவம் கலைய உமையவளின் விளையாட்டுச் செயல் காரணமாக அமைந்ததால் உமை மானுடப் பிறவி தாங்கி கும்பத்தில் பிறந்தார். சிவபெருமானை வழிபடும் முறைகளை அகத்தியர் மூலம் அறிந்து கொண்டு 11 அமாவாசைகள் இறைவனை வழிபட்டு உமையம்மை பேறு பெற்றார். இந்த சிவசக்தி பூஜையை இன்றும் செய்து வந்தால் சகலவிதமான தோஷங்களும் நீங்குகின்றன என்று அடியவர்கள் சொல்கிறார்கள். இந்த ஆலயத்தின் திருக்குளம் ஆனந்தவள்ளி தாயார் நீராடியதால் இன்று வரை இந்த திருக்குளத்தில் நீர் வற்றியதே இல்லை என்பது ஆச்சரியமான விஷயம். இந்த ஆலயத்தின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் இங்கு ஆனந்தவல்லியும் அகஸ்தீஸ்வரரும் அகத்திய மாமுனிவருக்கு காட்சி தந்தனர். விநாயகர், வீரபத்திரர், வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகன், நடராசர், துர்க்கை, பைரவர், சூரியமூர்த்தி, நவகிரகங்கள், 4 உள்ளிட்ட மூர்த்தங்கள் உள்ள இந்த ஆலயத்தில் உள்ள அகஸ்தீஸ்வரருக்கு பூஜை செய்து ஆனந்தவல்லிக்கு தாமரை தண்டு இலைகளால் திரியிட்டு நெய்தீபம் ஏற்றி வழிபட்டால் 7 பிறவிகளின் பாவங்களும் நீங்கி நன்மை ஏற்படும் என்று இத்தல புராணம் தெரிவிக்கிறது.
சென்னை பொன்னேரியில் இருக்கும் ஆனந்தவல்லி உடனுறை அகஸ்தீஸ்வரர் ஆலயம் இன்றும் களவை மாறாமலும் பெருமை குறையாமலும் திகழ்ந்து வருகிறது. மனதிற்கு நிம்மதி வேண்டுமெனில் இறைவனை பற்றிய நினைவுகள் இருக்க வேண்டும். இறை சிந்தனைக்கு ஏதுவாகவே அருளாளர்கள் திருப்பாடல்களை அருளியுள்ளார்கள். எத்தனையோ பக்தி பாடல்கள் இருப்பினும் திருப்புகழின் சொல்லும் பொருளும் இசையும் இனிமையும் சொல்லில் அடங்காதவை. இனி இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. அனுபூதியிலிருந்து ஒரு அற்புதமான பாடலை இப்பொழுது நாம் பார்க்க போகின்றோம். வடிவும் தனமும் என்று சொல்லக்கூடிய பாடல். அருணகிரிநாதர் இப்பாடலில் வறுமை என்பது வரக்கூடாது முருகா, எனக்கு வறுமை இல்லாத நிலையை அழி என்கின்றார். அதுவும் வெறுன அல்ல, அந்த வறுமை வந்தால் என்னவெல்லாம் நம்மை விட்டு போகும் என்று சொல்கின்றோம் அல்லவா, அதை அங்கே சொல்கின்றார். வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் கொடி போகியவா. வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குலமும் கொடி போகியவா. அடியல்தமிழா அயில்வேல் அரசே, அடியல்தமிழா அயில்வேல் அரசே, மிடியில் ஒரு பாவி வெளிப்படினே, மிடியில் ஒரு பாவி வெளிப்படினே. அற்புதமான வாக்கு. இந்த வறுமை என்று சொல்லக்கூடியது இங்கே நமக்கு மட்டும் இல்லை, இங்கே மட்டும் அல்ல, இங்குதான் நமக்கு துயரமும் தொல்லையும் என்றால் மறுமை உலகம் என்று சொல்கின்றோமே, அங்கும் சந்தேகம் வருது இல்லையா? வள்ளுவர் சொல்லுகின்றார், இன்மை என ஒரு பாவி மறுமையும் இம்மையும் இன்றி வரும். என்ன வாக்கு, என்ன வாக்கு தமிழத! இந்த தரித்திரத்தை வறுமையை பாவி என்று சொல்கின்றார்கள். அந்த பாவி நம் யாருடைய இல்லங்களிலும் அது நுழைந்து விடாதவாறு முருகப்பெருமான் அருளட்டும். வடிவும் தனமும் மனமும் குலமும் இம்மை என ஒரு பாவி வெளிப்படினே வெளியில் போயிடுமா. அதாவது மிடினா தமிழில் தரித்திரம் என்பது பொருள். மறுமுறையும் சொல்கின்றேன் அடியேன், மிடி என்கின்ற வார்த்தைக்கு தரித்திரம் என்பது பொருள்.
வறுமை என்பது பொருள். அந்த வறுமை என்பது வெளிப்பட்டு விட்டால் முதலில் என்ன போகின்றதாம்? வடிவு போகின்றது, இளைத்து போகின்றோம். இதுக்கு வழி இல்லையே, உணவுக்கு வழி இல்லை அல்லவா? நல்ல ஆடை அணிகலன்கள் இல்லை அல்லவா? உண்பது நமக்காக உண்ண வேண்டும், உடுப்பது அடுத்தவர்களுக்காக உடுத்த வேண்டும் என்று ஆங்கில பழமொழி உண்டு தெரிகின்றதா? அதுபோல இந்த இடத்தில் நல்ல ஆடைகள் இல்லை. கம்பராமாயணத்தில் அங்கே ராமச்சந்திரமூர்த்தி வனவாசத்தில் இருந்தபொழுது அங்கே இதே தகவலை சொல்கின்றார். கூனி என்று சொல்லக்கூடிய அவளுக்கு நான் சின்னஞ்சிறு வயதில் அண்ணான் கூனி கூன் போக உண்டை தரித்த போது என்பார் கம்பர். அப்படி அதன் எரிந்ததன் காரணமாக அந்த கூனியின் செயல்கள் காட்டிற்கு வந்து விட்டேன், நல்ல ஆடை இவைகளுக்கு கூட வழியில்லையே என்று கம்பராமாயணம் பேசுகின்றது. அழகு போகின்றது, வடிவு போகின்றது, இளைத்து போய்விட்டோம், நல்ல ஆடை அணிகலன்களுக்கு வழியில்லை. அடுத்தது தனமும். இந்த இடத்தில் தனம் என்றால் செல்வம் என்பது மட்டும் பொருள் அல்ல, ஐஸ்வர்யம் என்று பொருள் அல்ல. காரணம், தரித்திரம் வந்து விட்டால் ஏற்கனவே இருக்கிற செல்வமும் வெளியில் போனதன் காரணமாகத்தான வறுமை வந்திருக்கிறது. அப்போ அந்த இடத்தில் தனம் என்றால் நல்ல குணங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள் தான் உண்மையிலேயே நமக்கு தனம், நல்ல செல்வம். நல்ல நண்பர்கள், நல்ல உற்றார் உறவினர்கள், இவர்களெல்லாம் தான் செல்வம். இதற்கும் மேலாக தமிழில் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்கின்றோம் அல்லவா? அந்த வறுமை வந்துவிட்டால் முதலில் இந்த ஆரோக்கியம் கெட்டு போய் விடுகின்றது. அதனால தான் இந்த இடத்துல தானமும் என்று போட்டார், செல்வம் என்று பொருள் கொள்ளக்கூடாது. வடிவு போய்விட்டது, அடுத்தது ஆரோக்கியம் போய்விட்டது. ஆரோக்கியம் போய்விட்டது என்றால் பிணி வந்து விட்டது என்பது பொருள். ஆகவே அந்த ஆரோக்கியமும் போய்விட்டது. சரி, எது போனாலும் சரி, மனதை நம் வசப்படுத்தி வைத்திருந்தால் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீர பிற, வள்ளுவர் வாக்கல்லவா? அப்படிப்பட்ட மனது மிகவும் உயர்ந்த மனது, நல்ல மனது என்று வைத்து கொள்ளலாம். அந்த நல்ல மனது கூட தரித்திரம் என்பது வந்துவிட்டால் போதும், நல்ல மனது கூட தவறு செய்ய தூண்டும். அதன் காரணமாகத்தான் அப்பா அந்த வறுமை வந்ததன் காரணமாக இந்த மனமும் போய்விட்டதே. அவர் மனமும் என்று பொதுப்படையாக சொல்ல காரணம், சிதைந்து போய்விட்டது, என் வசத்தில் இல்லை, என்ன தவறு செய்தால் எது கிடைக்குமோ, எது கிடைத்தாலும் சரி என்கின்ற ஒரு மிகவும் இழிவான நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம். அதற்கும் அடுத்தது குணமும். வறுமை வந்தால் குணம் போய்விடும். எவ்வளவு அழகாக வரிசையாக தொகுத்து சொல்லி கொண்டு வருகின்றார் பாருங்கள். வடிவு போய்விட்டது, ஆரோக்கியம் போய்விட்டது. அது மட்டுமல்ல, செல்வ வசதி, ஆரோக்கியம் என்று சொல்லக்கூடியது அது சொன்னோம். நல்ல மனது, அதுவும் போய்விட்டது. நல்ல மனது என்பது போய்விட்டால் உடனே குணமும் போய்விடும். அனுசரித்து நடக்க வேண்டியது மனைவியிடம் கணவன் அனுசரித்து நடக்க வேண்டும், கணவனிடம் மனைவி அனுசரித்து நடக்க வேண்டும், பிள்ளைகள் பெற்றோர்களிடம் அனுசரித்து நடக்க வேண்டும், அக்கம் பக்கத்தில் அனுசரித்து நடக்கின்றோம் அல்லவா? அவைகளெல்லாம் நற்குணங்கள். அந்த அவ்வளவு நற்குணங்களும் வறுமை வந்தால் ஓடிப்போய்விடும், நற்குணங்கள் போய்விடும். எவ்வளவு பெரிய பாடத்தை அருணகிரிநாதர் நமக்காக அங்கே சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். ஆகவே வடிவும் தனமும் மனமும் குணமும் மிடி என்று ஒரு பாவி வெளிப்படினே குடி போய்விடும், வெளியில் போய்விடும். அப்பா நற்குணங்கள் என்னை விட்டு என்றும் நீங்கக்கூடாது, நல்ல மனது என்னை விட்டு என்றும் நீங்கக்கூடாது, ஆரோக்கியம் என்னை விட்டு நீங்கக்கூடாது, என்னுடைய வடிவழகு என்னை விட்டு நீங்கக்கூடாது. இவைகளெல்லாம் நீங்காதவாறு, அதாவது வறுமை என்னை வந்து தாக்காதவாறு முருகப்பெருமானே நீதான் எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று அருணகிரிநாதர் இப்பாடலில் வேண்டுகின்றார். இப்பாடலில் இரண்டாவதாக ஒரு வரியில் குடியும் குலமும் குடி போகியவாய் என்று வருகின்றது. இதற்கு நாம் பொருள் பார்த்தால் நமக்கு அதிர்ச்சிகரமான ஒரு உண்மை காத்திருக்கிறது. அது என்ன என்பதை இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். முருகப்பெருமான் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளி அந்த தரித்திரம் வறுமை என்பது நம் வீட்டிற்குள் நுழையாமல் கட்டி காப்பாற்றி அழகு, நல்ல மனது, நல்ல ஆரோக்கியம், நல்ல குணங்கள் என்பவற்றை அருள வேண்டுவோம்.
அவனும் அருளுவான். சரி நேயர்களே, நம் மனதுக்குள் 1000 துயரங்கள் இருந்தாலும் இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியை பார்த்தவுடன் அவை மறைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.